சென்னை மணப்பாக்கம் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள EVKS இளங்கோவன் உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ந்து எமது செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இணைகிறார். ரமேஷ் வணக்கம். கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். மறைந்த EVKS இளங்கோவன் உடலுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இரண்டாவது நாளாக நேரில் அஞ்சலி செலுத்தி வருகிறார். ஏற்கனவே நேற்று மதியம் மணப்பாக்கத்தில் உள்ள EVKS இளங்கோவன் இல்லத்துக்கு நேரில் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தியிருந்தார். இன்றைய தினமும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் வந்து EVKS இளங்கோவன் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்திய பிறகு குடும்பத்தினரையும் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகிறார். ஏற்கனவே EVKS இளங்கோவன் உடல் அரசு மரியாதையோடு இறுதி சடங்கு நடைபெறும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அந்த அறிவிப்புக்கு பிறகு நேரடியாக மணப்பாக்கம் இல்லம் முதலமைச்சர் வந்து இப்போது அஞ்சலி செலுத்தி வருகிறார். முதலமைச்சருடன் அமைச்சர்கள் பொன்முடி, மா சுப்பிரமணியன், தாமு அன்பரசன் உள்ளிட்டோரும் உடன் இருக்கிறார்கள். EVKS இளங்கோவன் உடலுக்கு நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, திமுக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள், ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய சூழல்ல இன்று மாலை 4 மணி அளவில் முகிலிவாக்கம் மின் மயானத்தில் EVKS இளங்கோவன் உடல் என்பது தகனம் செய்யப்பட இருக்கிறது. இந்த சூழல்ல தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் EVKS இளங்கோவன் இல்லத்திற்கு நேரில் வந்து சுமார் அரை மணி நேரம் இல்லத்தில் இருந்தார். குடும்பத்தினரையும் நேரில் சந்தித்து இப்போது ஆறுதலையும் தெரிவித்திருக்கிறார். நன்றி ரமேஷ், உங்களோட விரிவான தகவல்களுக்கு.